smart cookies. In today's class, let's learn the figure of speech synecdoche. Synecdoche. சரியா? synecdoche அப்படினா ஒரு கிரீக் வேர்ட் receiving together. ஒன்றாக அதை நம்ம புரிந்து கொள்வது, ஒன்றாக உள்வாங்கிக் கொள்வது அப்படினு அர்த்தம். இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா a part represents a whole object. ஒரு பகுதி சொன்னோம்னா அது முழு ஆப்ஜெக்ட்டையும் குறிக்கும், அல்லது ஒரு ஹோல் ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம ஒரு பகுதிக்கு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்றதுதான் synecdoche. ரைட்? இது தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சினை ஆகு பெயர். சினை ஆகு பெயர்னு சொல்றாங்க. If we see examples, you can understand it clearly. Let's see the first one. I need 10 hands to complete this rangoli. நான் ஒரு ரங்கோலி போட்டுட்டு இருக்கேன். சரியா? நிறைய கலர்ஸ் போடணும்ல, அதுல தனி ஆளா போடணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். சோ நான் என்ன சொல்றேன், எனக்கு இன்னும் 10 கை வேணும், எனக்கு இன்னும் 10 கை வேணும் அந்த ரங்கோலியை முடிக்கிறதுக்கு அப்படின்னா கைகள் மட்டும் கொடுக்கணுமா? எனக்கு இன்னும் 10 ஆட்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். சரியா? அந்த மாதிரி சொல்லும்போது நான் 10 கைகள்னு சொல்றேன். மனிதர்களுடைய ஒரு பார்ட் தான் சொல்றேன், நம்மளுடைய பார்ட் ஆஃப் த பாடி சொல்றேன் டு ரெப்ரசன்ட் த ஹோல் ஆப்ஜெக்ட். சரியா? இப்ப கைனா கை மட்டும் இல்ல, 10 ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த ஹேண்ட்ஸ் தான் இங்க என்னது? synecdoche. synecdoche. There are 10 minds working for the solution. ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு, சயின்ஸ் ப்ராப்ளமோ இல்ல மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளமோ ஏதோ ஒண்ணு, அது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு there are 10 minds working on it. அதுல 10 minds working on it அப்படின்னு சொல்றேன்னா அந்த ப்ராப்ளம்ல 10 பேர் சேர்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றேன். சோ அந்த மைண்ட்ஸ்னு சொல்லனா அந்த மைண்ட் அப்படின்ற வார்த்தை தான் என்னதுங்க? synecdoche. சோ ஒரு பகுதியை சொல்றேன் represents a part for a whole object. சரியா? hand எதுக்கு? represents the human being. 10 பேர் வேணும், person represent. so a part represents a whole. your whole represents a part அப்படினு சொல்லும்போது இப்போ இந்தியா beat பாகிஸ்தான் by 12 runs. இந்தியா கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, இந்தியா பாகிஸ்தான் கண்ட்ரியே இங்க மென்ஷன் பண்றேன், பட் நாட் த கண்ட்ரி டீம். ஹோல் சொல்றேன், ஆனா அதுக்குள்ள இருக்கிற டீம் மெம்பர்ஸ் தான் நான் இங்க மீன் பண்றேன். கிரிக்கெட் டீம், the Indian cricket team won the Pakistan team by 12 runs. so ஒரு full whole object to represent a part. சரியா? அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஜூஸ் கடைக்கு போறோம், நான் ஜூஸ் குடிச்சிட்டேன், ஏய் ஜூஸ் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், can I get one more glass? இன்னொரு கிளாஸ் வாங்கி தரட்டுமா? நான் கிளாஸ் மட்டுமா வாங்கி தருவேன், இன்னொரு ஜூஸ் கூட சேர்ந்து இன்னொரு ஜூஸ் வாங்கி தரவா அப்படின்னு கேக்குறேன். சோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹோல் ரெப்ரசன்ட்ஸ் a part. கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஜூஸ சொல்றேன் இல்லையா நானு? புரியுதா? தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஊர் சிரித்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஊர் சிரித்ததுன்னா ஊரே அப்படியே சிரிக்குமா? ஊரில் உள்ள மக்கள் சிரித்தனர். Hi smart cookies. In figures of speech, let's learn metonymy today. Metonymy அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா அதோட ரிலேட்டடா இருக்கிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒரு டைகர் டிஸ்கிரைப் பண்றோம்னா ஃபெரோஷியஸ் டைகர், ஏதாவது ஒரு கலர் சொல்றோம்னா பிரைட் கலர், அந்த மாதிரி சொல்லுவோம். சோ அது ரிலேட்டடா இருக்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். The name of an object is substituted for something closely associated with it. அது என்ன ஆப்ஜெக்ட்டோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற வேர்டை போட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். The pen is mightier than the sword. The pen in the prob எல்லாரும் கேட்டிருப்பீங்க. The pen is mightier than the sword. இங்க வந்து பென் யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா written words. Writer is more powerful than the soldier. இந்த பென்னுக்கு பதிலா நீங்க மோஸ்ட்லி நவுன்ஸ் தான் வரும். writer, the written words. sword அப்படின்னு சொல்லும்போது military force அல்லது soldier. so writer வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா the powerful, more powerful. writer is more powerful than the soldier. so written words அதுதான் வந்து ரொம்ப powerful. weapons விட இருக்கிற வெப்பன்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லானது பென். சோ இது என்னன்னா இந்த பென்னும் இந்த சோடு தான் மெட்டனிம். என்னவா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பென்னையும் சோடும், இது ப்ரொனன்சியேஷன் சோட், ஸ்வாட்னு சொல்லக்கூடாது, சோட். சோ இது ரெண்டும் தான் நம்ம இங்க மெட்டனிமா யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், லெட் மீ கிவ் யூ a hand. இப்போ படி ஏற ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மேல கிளாஸ் ஏறனா நம்ம என்ன பண்ணுவோம், லெட் மீ கிவ் யூ a hand அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னை தூக்கி விடுறதுக்கு நான் கை கொடுக்குறேன், நான் ஹெல்ப் பண்றேன். சோ இந்த ஹேண்ட் வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றேன்
I will help you to climb the stairs அப்படின்னு சொல்றோம்ல. So let me give you the hand. இங்க hand வந்து மெட்டனிம். Right. Next one. Friends, Romans, countrymen, lend me your ears. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர்ல ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு பிளே. ஜூலியஸ் சீசர்ல மார்க் ஆண்டனி வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த கண்ட்ரிமென் பீப்புள் கிட்ட பேசுவார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, யூ ஜஸ்ட் பே அட்டென்ஷன் டு மீ அப்படின்னு சொல்லி பேசுவார். அதுதான் லெண்ட் மீ யுவர் இயர்ஸ் அப்படின்னா நான் சொல்ல வர்றத லிசன் டு மீ, கேர்ஃபுல்லி லிசன் டு மீ, கவனிங்க அப்படின்றதுக்காக லெண்ட் மீ இயர்ஸ், லெண்ட் மீ யுவர் இயர்ஸ்னா காது கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்ல வர்றத அட்டென்டிவா கேளுங்க, பே மோர் அட்டென்ஷன் டு வாட் ஐ சே அப்படின்னு. We are going to learn euphemism. Today we are going to learn euphemism. Euphemism na ஒரு unpleasant thing a pleasant way of telling. அதுதான் நம்ம வந்து பொலைட்டா எப்படி சொல்றது, ஹாஷா, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி, அஃபென்சிவா, இம்பொலைட்டா அந்த மாதிரி சொல்லாம பொலைட்டா, ஹம்பிளா, கொஞ்சம் ரிஃபைண்டா, ஒரு ப்ளீசிங்கா சொல்றது தான் யூஃபிமிசம். ஹேண்டிகேப், ஹேண்டிகேப்னா ஊனமுற்றவர்கள், அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பிசிக்கலி சேலஞ்ச் இல்லைன்னா பிசிக்கலி ஏபிள் அப்படின்னு சொல்லலாம். பிசிக்கலி சேலஞ்ச் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எல்டர்லி, வயதானவர்கள். வயதானவர்களுக்கு நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன சொல்லலாம், சீனியர் சிட்டிசன். அதே மாதிரி டாய்லெட், அது கூட வந்து ரொம்ப பிளண்டா டைரக்டர், அதனால என்ன பண்ணலாம், நம்ம ரெஸ்ட் ரூம் அல்லது வாஷ்ரூம். நீ கேட்டீங்கன்னா மே கோ டு வாஷ்ரூம்னு டைட், அதே மாதிரி இறந்து விட்டார், செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம இங்கிலீஷ்ல he passed away, அவர் காலமாகி விட்டார் அப்படி சொல்றோம். இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, he kicked the bucket. he kicked the bucketனாலும் காலமாகி விட்டார் தான் இருக்கும், இயற்கை எழுதி விட்டார் அப்படின்னா. சரியா? சோ நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இனிமே நீங்க இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து ஷாப் லிஃப்டிங். ஷாப் லிஃப்டிங்னா ஒரு கடைக்கு போறீங்க, சூப்பர் மார்க்கெட்ல அங்க வச்சிருக்க பொருள்கள்லாம் வித்வுட் பேயிங் தி பில் நீங்க என்ன பண்றீங்க, திருடிட்டு வந்துருக்கீங்க. அந்த திருடுறது பேர் தான் என்னது, ஷாப் லிஃப்டிங். அந்த people John was arrested for shoplifting. ஜான் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டான், திருடுறதுக்காக. சோ இந்த ஷாப் லிஃப்டிங் சொன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம், நீங்க 5 finger discount. என்ன சொல்லலாம், 5 finger discount. 5 finger discount. பில் எதுவும் கொடுக்காமயே நம்ம அந்த 5 வரல யூஸ் பண்ணி என்ன பண்றோம், எடுத்து பேக்ல போடுறோம் இல்ல பாக்கெட்ல போடுறோம். திருடுறதுக்கு instead of the stealing, instead of the word stealing you can use 5 finger discount. unwanted call, அடிக்கடி நமக்கு தேவையில்லாம ஏதாவது கால் வருதுன்னு வெச்சுக்கோ, ஸ்பாம் கால் சொல்லுவோம், unwanted call. அத வந்து நம்ம என்ன சொல்லலாம், courtesy call. என்ன சொல்லலாம், courtesy call. unwanted call க்கு you can say courtesy call. next example, unemployed. unemployed னா வேலை இல்லாம இருக்கற. என்ன பண்ற, நான் வேலை இல்லாம வெட்டியா தான் இருக்கேன் அப்படி சொன்னா மனசு கஷ்டமா இருக்கும். I am between jobs. between jobs னா ரெண்டு வேலை இருக்கு, இதுல போலாமா அந்த போலாமா தேடிட்டு இருக்கேன். between jobs இல்லனா making a career transition. நான் இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன், வேலை இல்லாம இருக்கேன்றத நம்ம எப்படி சொல்லலாம், between jobs னு சொல்லலாம். இல்லனா making a career transition, வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கிறேன். சரியா? unemployed னா வேலை இல்லாம இருக்கேன் அப்படினா. next one poor. poor னா ஏழ்மை. ஏழ்மை ஏழையா இருக்கு, அதுக்கு பதிலா அவன் ஒரு ஏழை, அவங்க ஏழை குடும்பம், அவங்களால படிக்க வைக்க முடியாது அப்படி சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லலாம், economically disadvantaged. என்ன சொல்லலாம், economically disadvantaged அப்படின்னு சொல்றோம். next one short. குள்ளமா இருக்கும், அவன் குள்ளமா இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மனசு வந்து கஷ்டமா இருக்கும். impolite. polite அப்படி சொல்லலாம். vertically challenged. vertically challenged நம்ம குள்ளமா இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், vertically challenged. அதே மாதிரி overweight. நாம overweight-ஆ இருக்கனா அதுக்கு என்ன சொல்லலாம், big boned. big boned. big boned சொல்லலாம். kill. killக்கு வந்து சாகடி. இப்ப நாய் ஒண்ணு நம்ம பெட் அனிமல் வீட்ல வளர்த்துட்டு இருக்கோம்னு வெச்சுக்கோங்க, பாம்பு கடிச்சு செத்து போச்சு அப்படினாக்கா the dog is killed by a snake அப்படினு சொல்றதை விட it is put to sleep. அது இப்ப குழந்தைகளுக்கு அது சொன்னா புரியாது, அப்ப நம்ம என்ன சொல்லலாம், it is put to sleep, அது தூங்குறதுக்காக விடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ killக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், put to sleep. அதே மாதிரி old, பழசா போச்சு, பழசு ரொம்ப பழசா போச்சு அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம், vintage. vintage. old என்ன சொல்லலாம், vintage. called paradox. paradox னா என்ன தெரியுமா, தெரியாது. paradox னா ரெண்டு முரண்பாடு
டேர்ம்ஸ். முரண்பாடா இருக்கும், ஆனா அதுல சொல்ற வர்றது கருத்து வந்து உண்மையா இருக்கும். அதுதான் என்னது பாரடாக்ஸ். சரி, எக்ஸாம்பிள் பார்ப்போம். The child is the father of the man. Child is the father of the man. இது வந்து சொல்ற ஸ்டேட்மென்ட் பாருங்க, எதுல வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் போயட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவர் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காரு, மை ஹார்ட் லீப்ஸ் அப். அதுல 7th லைன்ல இந்த லைன் வருது. 7th லைன்ல இந்த போயம்ல 7th லைன்ல வந்து the child is the father of the man. ஒரு மேனுக்கு எப்படி வந்து சைல்டு எப்படி ஃபாதரா இருக்க முடியும்? ஒரு மாதிரி முரண்பாடா இருக்குல்ல. ஆனா அது சொல்ல வர கருத்து அது கிடையாது. ஒரு ஒரு ட்ரூ நேச்சர் ஆஃப் எ பர்சன் வந்து will not change with age or time. அப்படிதான். அதாவது காலத்தினாலேயோ இல்ல வயதினாலேயோ ஒருவருடைய உண்மையான ஹேபிட்ஸ், மேனர்ஸ், பிஹேவியர் அதெல்லாம் வந்து மாறவே மாறாது. உங்க சைல்ட்ஹுட்ல உங்களுக்கு எப்படி பிஹேவியர் இருக்கோ அதே தான் நீங்க வளர்ந்தப்பையும் அதே போல தான் இருக்கும். அது 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய மேனர்ஸ், குட் மேனர்ஸ், நீங்க என்னெல்லாம் ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ சைல்ட்ஹுட்ல அப்படிதான் நீங்க மேன் ஆன பிறகும் இருப்பீங்க. அப்படி சொல்றதுக்காக சொன்னதுதான் இந்த சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன். ஸோ த ட்ரூ நேச்சர் ஆஃப் அ பர்சன் வில் நாட் சேஞ்ச் வித் ஏஜ் ஆர் டைம். எதுவும் வந்து மாறாது. வயதாலேயோ இல்லை காலத்தினாலேயோ ஒருவருடைய குணங்கள், பண்புகள் மாறாது. ஸோ another example, the fool thinks he is wise, but the wise man feels he is a fool. The fool thinks, முட்டாள் என்ன நினைக்கிறான், தன்னை தவிர அறிவாளி வேற யாருமே கிடையாது, தன்னை விட புத்திசாலி வேற யாருமே கிடையாது. முட்டாள் வந்து என்ன நினைச்சுக்கிறான், தான் வந்து ரொம்ப அதி புத்திசாலின்னு நினைச்சுக்கிறான். பட் the wise man feels, ஆனா wise man உண்மையா நல்ல ஞானம் உள்ள ஒரு மனுஷன் அவன் என்ன நினைச்சுக்கிறான், அவன் என்ன ஃபீல் பண்றானா, he is a fool, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படி நினைக்கிறவங்க தான் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க ஒண்ணுமே கத்துக்க முடியாது. Hi smart cookies, in today's class let's learn the figure of speech apostrophe. ஸோ இந்த அப்போஸ்ட்ரஃபின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து டிராமாவில் வர ஒரு கேரக்டர் வந்து டைரக்டாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி. யாருக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரினா, உயிரற்ற பொருள், ஒரு இன்னானிமேட் ஆப்ஜெக்ட், இல்லை ஒரு எதிரில் இல்லாத ஒரு நபரை பற்றி, இல்லைன்னா இறந்து போனவர்களை பற்றி அட்ரஸ் பண்ணுறோம். அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கிறது தான். இறந்து போனவர்களோ எதிரில் இல்லாதவர்களையோ இல்லை உயிரற்ற பொருள்கள்கிட்டயோ பேசுவது போல அமைவது தான் இந்த அப்போஸ்ட்ரஃபி. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் அட்ரஸ் டு தி டெட், தி ஆப்சென்ட் ஆர் டு அ பர்சானிஃபைட் திங். பர்சானிஃபைட் ஒரு மனிதர்களாக உருவகப்படுத்திய ஒரு பொருள் கிட்ட பேசுறது. கடல் கிட்ட, அலை கிட்ட, காற்று கிட்ட, பாறை கிட்ட, பூ கிட்ட, அந்த மாதிரி பேசுறது தான் நம்ம அப்போஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் see a few examples, you will be able to understand it better. Oh corona, when will you come to an end? கொரோனா வைரஸ், அது நமக்கு அது ஒரு அப்ட்ராக்ட் திங், அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது இல்லையா? அதுக்கிட்ட போய் நம்ம பேசுற மாதிரி, ஓ கொரோனா எப்போதான் நீ முடிவுக்கு வருவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதும் ஒரு அப்போஸ்ட்ரஃபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஷாஜகான், if only you should be living to see your Delhi. ஓ ஷாஜகான், ஷாஜகான் இஸ் நாட் நவ் அலைவ், அவர் எப்போவோ டெட். ஆனால் அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, நீ மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்து உன்னோட டெல்லியை நீ பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி. ஷாஜகான், if only you should be living to see your Delhi. செகண்ட் ஒன், நம்ம எல்கேஜிலேயே படிச்சிருக்கோம், அப்போஸ்ட்ரஃபின்னு தெரியாமே அப்போஸ்ட்ரஃபியை படிச்சிருக்கோம். அப்போஸ்ட்ரஃபின்றது நம்ம பங்க்சுவேஷன் மார்க் மேலே போடுற அப்போஸ்ட்ரஃபியை நினச்சிக்க கூடாது, அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். ஸ்டார் வந்து நம்ம கிட்ட க்ளோஸாக இல்லை, எவ்வளோ தூரத்தில் இருக்கு. அது வந்து அதை பார்த்து நம்ம, அது ஒரு பர்சானிஃபைடு ஆப்ஜெக்ட், அது ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓ லிபர்ட்டி, வாட் கிரைம்ஸ் ஹவ் பீன் கமிட்டட் இன் தை நேம். ஓ லிபர்ட்டி, சுதந்திரமே, உன் பெயரை சொல்லி எவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் கிட்ட பேசுகிற மாதிரி. ஓ லிபர்ட்டி, வாட் கிரைம்ஸ் ஹவ் பீன் கமிட்டட் இன் தை நேம், உன் பெயரை சொல்லி எவ்வளவோ குற்றங்கள் நடக்கிறது. லாஸ்ட் ஒன், மை சென்டென்ஸ், ஓ கொரோனா, when will you come to an end, நீ எப்போதான் முடிவுக்கு வருவ அப்படின்னு. ஸோ டுடே we are going to learn imagery. Imagery அப்படின்னா, ஏதாவது போயம் படிக்கிறோம், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா, we can imagine, visualize those things. வந்து mental images of what we read. நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்மளால மனக்கண்ணில்
பார்க்க முடியும். தட் இஸ் இமேஜரி. சரி, இமேஜரி அப்படின்னு சொல்லும்போது இட் appeals to our physical senses. நம்மளோட சவுண்ட், ஸ்மெல், டேஸ்ட், டச், இந்த மாதிரி 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? இந்த சென்சஸ்க்கு நம்ம அப்பீல் பண்றது தான் நம்மளால வந்து பார்க்க முடியும், மனக்கண்ல பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சொல்றேன், ஒரு அழகான மாந்தோர், அதான் நிறைய மாமரம் இருக்கு. அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன்ல இருக்கு, லைட் கிரீன்ல இருக்கு, லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், டார்க் ப்ரௌனும் லைட் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. அதுல நிறைய மாங்காய் இருக்கு, நிறைய மாம்பழமும் இருக்கு. அதுல காக்கா கத்துது, குயில் கூவுது, அந்த சவுண்ட் எல்லாமே வந்து கேக்குது உங்களுக்கு. அப்போ நீங்க இப்போ உங்களால அந்த சீனை வந்து யூ கேன் விஷுவலைஸ், இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா இல்லையா? சீன் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதுல? அப்போ ஒரு மாம்பழம் விழுது கீழே, அந்த குயில் கூவுற சத்தம் கேக்குது, மாம்பழத்தை எடுக்கிறீங்க, கையில தொட்டு பாக்குறீங்க, கையில எடுத்து பார்க்கும்போது அது அவ்வளோ சாஃப்டா இருக்கு, பழுத்து நல்லா ரைப்பன்டு ஃப்ரூட் இல்லையா, அதனால அது அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அது எடுக்கிறீங்க, கடிச்சு சாப்பிடலான்னு போறீங்க, அந்த ஸ்மெல், அந்த ஃபிளேவர், அரோமா அதுலேருந்து வருதுல்ல, அந்த ஃபிளேவர், அந்த மேங்கோ ஃபிளேவர் வந்து உங்களுக்கு சூப்பர்பா இருக்கு, சாப்பிடுறீங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு அந்த ஃப்ரூட். ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க, விஷுவலைஸ் பண்றீங்க உங்களுடைய இமேஜினேஷன்ல, மனக்கண்ணில் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த குயில் கத்துற சத்தம் அதெல்லாம் கேட்க முடியுது இல்ல, அதை பார்க்க முடியுது, மாம்பழம் நிறைய பார்க்க முடியுது, சத்தம் கேட்க முடியுது, மாம்பழத்தை தொடுறீங்க, அந்த வாசனையை நுகர்றீங்க, டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்க. ஸோ இட் appeals to all the 5 senses. நம்ம எல்லாம் நம்மளுடைய உணர முடியுது இல்லையா, நம்மளுடைய சென்சஸ்ல, அதுதான் வந்து விஷுவல்ல பார்க்கும்போது இட் appeals to our sense of sight, பார்க்க முடியுது. ஆடிட்டரி, இட் appeals to the sense of sound, கேட்க முடியுது. olfactory சென்ஸ் வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், நம்ம நுகர முடியுது. கஸ்டேட்டரி, இது வந்து சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். நெக்ஸ்ட் டாக்டைல் வந்து appeals to our sense of touch. ஸோ இந்த 5 சென்சஸ்க்கும் நம்ம இப்போ ஏதாவது ஒரு போயம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இமேஜரி, அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் அந்த மாதிரி போயட் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இமேஜினேஷன்ல அவங்க டிஸ்கிரிப்டிவா யூஸ் பண்றது நம்ம மனக்கண்ல பார்க்க முடியும், அவ்வளோ அழகா வர்ணனை பண்ணி எழுதியிருப்பாங்க. ரைட், நம்ம ஜே.கே. ரவுலிங்கோட ஹாரி பாட்டர் அந்த சார்சரர் ஸ்டோன் நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா, ஜே.கே. ரவுலிங், அதை தானே படமாக்குனாங்க. அப்போ அவங்க இமேஜினேஷன்ல எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்க, அதை வந்து நம்ம அந்த டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் நம்ம படிக்கும்போது we can enjoy reading it. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The old man took a handful of sand and sifted it through his fingers. The old man, ஒரு வயதான தாத்தா என்ன பண்ணார், took a handful of sand, கையில அப்படியே மணலை எடுத்தார், and sifted it through his fingers, அப்படியே அந்த விரல் இடுக்குல அந்த மணலை அப்படியே நழுவ விட்டாரு, அப்படியே அந்த பீச்ல போய் அந்த மணலை எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே சர்ன்னு போகும்ல மணல். ஸோ நீங்க அதை என்ன பண்றீங்க, விஷுவலைஸ் பண்ணி பாக்குறீங்க, மனக்கண்ணில் பாக்குறீங்க, எடுக்கிறீங்க, அந்த மண்ணை வந்து கையில டச் பண்ற மாதிரி ஒரு ஃபீல், அந்த விரல் இடுக்குல மணல் கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ தட் இஸ் இமேஜரி. இந்த மாதிரி in today's class let's learn the figure of speech irony. அப்படின்னு பார்க்கும்போது அதோட லிட்ரல் மீனிங் நம்ம எடுத்துக்கூடாது, என்ன மீனிங் கன்வே பண்ண வருமோ அதோட ஆப்போசிட் மீனிங்கை நம்ம எடுத்துக்கணும். த ஆப்போசிட் ஆஃப் லிட்ரல் மீனிங், ரைட். இந்த ஐரனியை வந்து நம்ம 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வேர்பல் ஐரனி, செகண்ட் ஒன் சிச்சுவேஷனல் ஐரனி, அந்த தேர்ட் ஒன் இஸ் ட்ராமாட்டிக் ஐரனி. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ வேர்பல் ஐரனின்னு பார்க்கும்போது, வேர்பல் அப்படின்னா சொல்றது, பேசுறது. சில வார்த்தைகள் வந்து நமக்கு எப்பவுமே வேர்பல் தாட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்பீடாக வரும். எதையாவது ஒன்று நம்ம அன்வேர்பல் பேசாமல் இருந்தோம்னா அது நம்ம மெமரியில் இருக்கும், நம்ம சமயத்துக்கு வராது. அதை வந்து நம்ம அந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன சொல்லுவோம், அன்வேர்பல் தாட்ஸில் இருந்தது, அதனால ஐ குடன்ட் ரெக்கலெக்ட் தட் வேர்ட், அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த இடத்துல வேர்பல் ஐரனினா சொல்றது, வேர்பல்னா சொல்றது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நீங்கள் எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அது போட்டு உடச்சிட்டிங்கன்னா சூப்பர், மகிழ்ச்சி, சிறப்பு, மிகச்சிறப்பு அப்படின்றோம். அப்படின்னா என்ன சொல்கிறோம், நம்மளை வந்து சர்காஸ்டிக்காக சொல்கிறோம். அவங்க செஞ்ச ஒர்க் வந்து அதோட ஆப்போசிட் மீனிங் சொல்கிறோம், ரொம்ப நல்ல வேலை செஞ்சேன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அதுதான் வேர்பல் ஐரனி. நம்ம சொல்கிற மீனிங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மீனிங். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆசம், எவ்ரிஒன் ஷுட் லேர்ன் ஃப்ரம் யூ த ஆர்ட் ஆஃப் கீப்பிங் எ ரூம் க்ளீன். இப்போ நான் அவங்க ரூமுக்கு வந்து பார்க்குறேன், ரொம்ப மெஸ்ஸியாக எல்லாத்தையும் அப்படியே அங்கங்கே டிஸார்டர்லியாக வச்சுருக்கீங்கன்னு, எப்போ அவங்ககிட்ட இருந்தால் தான் கற்றுக்கணும் எப்படி வந்து ரூமை க்ளீனாக வச்சுக்கிறதுன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து அது உண்மையான மீனிங் சொல்ல, அதோட ஆப்போசிட் மீனிங்கை சொல்கிறேன். ஸோ தட் இஸ் வேர்பல் ஐரனி. செகண்ட் ஒன்
சிச்சுவேஷனல் ஐரணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபயர் ஸ்டேஷனே எரிஞ்சிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே திருடி போயிட்டாங்க, பைலட் வந்து ஹைட்டில் பார்க்குறாருன்னா the pilot is afraid of heights. அவர் எப்படி பைலட்டு எப்போவுமே டெய்லியும் ஃப்ளைட்டில் பறக்கிறார், அவர் எப்படி வந்து ஹைட்டை பார்த்து பயப்படலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ கொரோனா அஃபெக்டட் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டரே வந்து கொரோனாவால் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து சிச்சுவேஷனல் ஐரணி. The doctor who treated corona affected patient died of coronavirus. One more example சொல்லணும்னா கிஃப்ட் ஆஃப் த மேகி பை ஓ ஹென்ரி. அந்த ஸ்டோரி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெல்லா அண்ட் ஜிம் இருப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் தரணும் அப்படின்றதுக்காக டெல்லா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய லாங் ஹேரை வந்து விற்றுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வருவாங்க. என்னென்னா அவங்க வாட்சோட ஸ்ட்ராப் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் மீன்வைல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் போயிட்டு அவரோட வாட்சை விற்றுட்டு நம்ம ஒய்ஃப்க்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு எக்ஸ்பென்சிவ் கோம்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. ரொம்ப ஃபேன்சி கோம்ஸ். ரொம்ப நாளாக அவங்க வந்து அது வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால சரி இந்த கிஃப்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வாட்சை விற்றுட்டு அந்த கோம்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. ஸோ அந்த கிஃப்ட்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே அது யூஸ் இல்லாமல் போகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அவங்க பார்க்கும்போது ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஹேர் விற்றுட்டு அவங்க வந்து ஸ்டாப் எடுத்துன்னு வந்திருக்காங்க, அவர் வந்து வாட்ச் விற்றுட்டு கோம் வாங்கிட்டு வந்துருக்காரு. ஸோ that also comes under situational irony. Next one, dramatic irony. ஷேக்ஸ்பியர் ட்ராமாஸ் தான் இந்த லிட்ரரி டெக்னிக்ஸ்க்கே ரொம்ப ஃபேமஸ். 12th Night, மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட், மேக்பெத், இந்த ஸ்டோரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கிங் லியர், இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக் ஐரணி இந்த சென்ஸ் என்னன்னா, ரீடர்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் கேரக்டர்ஸ்க்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்றது கேரக்டர்ஸ் வில் நாட் பி அவேர் ஆஃப் இட். அது ஒரு ஸ்டேஜில் ட்ராமா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறோன்னா நமக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. ஆனால் அங்கே உள்ள கேரக்டர்ஸ்க்கு அது தெரியாது. எக்ஸாம்பிள் ரோமியோ அண்ட் ஜூலியட் ஸ்டோரி எடுத்துப்போம். அதில் ரோமியோ அண்ட் ஜூலியட் போத் ஆஃப் தேம் ஆர் லவர்ஸ் இல்லையா. ஜூலியட்க்கு வந்து ஒரு மேஜிக் போர்ஷன் கொடுத்து ரொம்ப நேரம் ஸ்லீப்பிங் போஸ்டரில் இருக்க மாதிரி ஒரு டோட் கொடுத்துருப்பாங்க, ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க ஜூலியட் படுத்துக்கிட்டு. இவர் ரோமியோ வந்து பார்க்குறாரு, ஐயோ ஜூலியட் வந்து இறந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கெல்லாம் தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும் அவங்க வந்து மருந்து குடிச்சிட்டு தூங்கிட்டு தான் இருக்காங்க, சாகலைன்றது. ஆனால் அந்த கேரக்டருக்கு தெரியாது. ரோமியோ என்ன பண்ணுறாரு, அவர் எந்த பாய்சன் குடிச்சிட்டு ஜூலியட் இறந்துடுறாங்கன்னு இவரும் இறந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேஜிக் போர்ஷன் அந்த மருந்து வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் அதோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம் ஜூலியட் எழுந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரோமியோ வந்து பக்கத்தில் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவங்களால பேர் பண்ண முடியாமல் ரோமியோவோட டேகர் எடுத்து இவங்க வந்து ஜூலியட் வந்து அவங்கள சூசைட் பண்ணிவிட்டு செத்து போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரமாட்டிக் ஐரணி.